கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா HTTP ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் எப்படி ஷோ பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாங்கோக்குள்ளார HTML ஃபைல்ஸ் எப்படி HTML ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் மை ஆப் இன்சைடில் ஃபோல்டர் நேம் கண்டிப்பாக டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கணும். தென் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். டெம்ப்ளேட்ஸ்க்கு இன்சைடில் நம்ம தேவையான HTML ஃபைல்ஸ் லைக் home.html, abo.html, contact.html, service.html நம்ம HTML ஃபைல்ஸ் என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஹோம் பேஜ் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஹோம் பேஜ், தென் அபவுட் பேஜ், தென் கான்டாக்ட் பேஜ். நெக்ஸ்ட் இதுக்காக ஒரு வியூஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ வியூஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். தென் ஹோம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஹோம், தென் ரிக்வெஸ்ட், ரிட்டர்ன், ரெண்டர், ரிக்வெஸ்ட்டுக்கு home.html இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஸோ நான் மூணு பேஜுக்கும் 3 ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா இதுக்கான ஒரு யூஆர்எல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் home.home about context 3 யூஆர்எல்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட் என்னன்னா ரவுட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்ப்போம். curly braces percentage URL quotation then about then about contact then about page la home மாத்தி contact about contact. ஓகே, இப்போ ரவுட்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சர்வர் ரன் பண்ணி விட்டுவோம். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் மை ஆப் ஸ்லாஷ் ஹோம் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுட்டிங் யூஸ் பண்ணி அபவுட் பேஜ் கான்டாக்ட் பேஜ் போய்க்கலாம். ஸோ அபவுட் பேஜ்லேருந்து ஹோம் பேஜ் கான்டாக்ட் பேஜ் போய்க்கலாம். இந்த ரவுட்டிங் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஹோம்ங்கிற யூஆர்எல் எந்த யூஆர்எல் அப்படின்னா இந்த யூஆர்எல்ஸில் உள்ள இந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல என்ன நேம்ஸ் யூஸ் பண்ணி என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நாங்கள் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. ஓகே.